நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இந்த ரிசல்ட் அப்டேட் பார்ப்பதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறீங்கன்னா உடனே அப்போ சப்ஸ்கிரைப் பட்டனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு முக்கியமான எஜுகேஷனல் சேனலை வந்து பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலில் அண்ணா யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்ட எக்ஸாம் அப்டேட்டு, அப்புறம் பாலிடெக்னிக் டிப்ளமா சம்மந்தப்பட்ட அப்டேட்டு, ஸ்கூல் சம்மந்தப்பட்ட அப்டேட்டு, இது போன்ற எஜுகேஷ்னல் நியூஸ் தான் நம்ம நிறைய பார்ப்போம். ஸோ அதனால் மாணவர்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி சிஓஇ பேஜ் செக் பண்ணும்போது அந்த ரிசல்ட்டு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை. ஜஸ்ட்டு வந்து அசஸ்மெண்ட்டு டெஸ்ட் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் போட்டிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்த மாதிரி ரிசல்ட்டுக்கான அனைத்து வேலைகளும் ஃபினிஷ் ஆனதுனால எனி டைம் ரிசல்ட் வந்து வரலாம். அதாவது வந்து ரிசல்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வர்றது பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் தான் இப்போல்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஈவினிங் டைமில் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒருவேளை சப்போஸ் இன்றைக்கி ஈவினிங் கூட உங்களுக்கு ரிசல்ட் வந்து வரலாம், வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வராது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். நைட்டு 7 மணிக்கு கூட சில நேரம்லாம் ரிசல்ட் விடுறாங்க. பார்ப்போம் இன்றைக்கி ரிசல்ட் வருதா இல்லையான்றதை. இன்றைக்கி ரிசல்ட் வராமல் போச்சுன்னா அடுத்த வாரம் வீக்கெண்டு அது போல் தான் ரிசல்ட் வந்து வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் இன்றைக்கி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 7 மணிக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். உங்கள் ரிசல்ட் பாசிட்டிவாக எப்போ வந்தாலும் 100% பாசிட்டிவ் வர்றதுக்கு நமது சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது எந்த ஸ்கீமாக இருந்தாலும், ஃபஸ்ட் இயராக இருந்தாலும், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபைனல் இயராக இருந்தாலும் சரி, ரெகுலேஷன் 25 இருந்தாலும், ரெகுலேஷன் 21 இருந்தாலும், ப்ரீவியஸ் ரெகுலேஷனாக இருந்தாலும், உங்கள் ரிசல்ட் பாசிட்டிவ் வர்றதுக்கு வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவிச்சுக்கிறேன். பார்ப்போம் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்றதை வெயிட் பண்ணுவோம்.